எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. 2வது பாகம், 2வது அத்தியாயம். வயது பழுத்த முதுகிழவர், தோளிலே விழுந்து புரளும் தலைமுடி, பற்கள் உதிர்ந்து விட்டன. ஆனாலும் கண் பார்வை மட்டும் அப்படியே. அதுவும் இரவாகிவிட்டால் கண்களின் ஒளி மெருகேறிவிடும் போல. அரண்மனை தாழ்வாரத்தின் வழியே தளர்ந்து நடந்து வரும் திசைவேலரை சுற்றி தலைமை மாணாக்கர்கள் 4 வந்தனர். நேற்று இரவே அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அவர் நண்பகலில்தான் புது மாளிகையில் வரையப்பட்ட காலக்கணக்கை பார்க்க வருகிறார். அவரது வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தான் அந்துவன். அரண்மனையின் தலைமை கணியன் அவன்தான். ஆனாலும் ஆசான் வருகை உள்ளுக்குள் சிறு நடுக்கத்தை ஏற்படுத்தியபடி இருந்தது. அந்துவனுக்கு பக்கத்தில் அவன் உதவியாளர்கள் நின்றிருந்தனர். ஆனைமணி ஓசை எழுப்பியபடி பணியாளன் முன்னால் நடந்து வந்தான். அரண்மனையின் பேரதிகாரம் பெற்றவர்கள் வரும்போது அவர்களுக்கு முன் இந்த ஓசை எழுப்பப்படும். திசைவேளர் கோலூன்றி நடந்து வந்தார். அரண்மனைக்கு அவர் வந்து 8 ஆண்டுகள் ஆயிற்று. சென்ற முறை அவர் வந்தபோது அவரோடு கபிலரும் வந்திருந்தார். இருவரும் 2 மாத காலம் இங்கு தங்கியிருந்தனர். விண்ணையும் மண்ணையும் பற்றி இரவு பகலாக பேசி கழித்தனர். ஒரு வைகரை பொழுதில் வைகையின் நிலை மண்டபத்தில் அமர்ந்த கபிலர் அந்த முழு நாளும் எழுந்து வராமல் எழுதி கொண்டே இருந்தார். அத்தனையும் திசைவேலரின் பேரறிவை போற்றி பாடிய பாடல்கள். அந்த நாட்களின் எண்ணங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. பட்டியக்கல்லை பார்த்தபடியே ஊன்றுகோலை எடுத்து வைத்து நடந்தார். கார்கால மாளிகையின் வாயிலில் நின்ற அந்துவன் வணங்கி வரவேற்றான். சொற்கேட்டு தலையாட்டினார். முகம் பார்க்கவில்லை. மாளிகையின் நடுவில் சின்ன அடையாளம் ஒன்றை வைத்திருந்தனர். நேராக அந்த இடம் வந்து நின்றார். நெஞ்சுக்கு நேராக ஊன்றுகோலை ஊன்றி 2 கைகளாலும் இறுக பிடித்தார். தலையை முன் சாய்த்து கண்களை மூடியவர் சிறிய கால இடைவெளியில் தலையை அப்படியே பின்னால் சாய்த்தார். படுத்து கிடப்பவனை போல முகம் கிடைமட்டத்திலிருந்து மேற்கூரையை பார்த்து கண்களை திறந்தார். கருவிழிகள் காலத்துக்குள் நுழைந்தன. புதிய வெப்பன் பிறந்தபோது இருந்த நாள் மீன்களும் கோள் மீன்களும் அவரின் நினைவுக்கு வந்தன. மேற்கூரையில் உள்ளொடுங்கிய விண்மீன்களுக்குள் கண்கள் செருகின. உடலையோ கழுத்தையோ சுற்றாமல் கருவிழிகளை சுழற்றி மேற்கூரையின் முழு வட்டத்தையும் பார்த்து முடித்தார். தலை முன் வணங்கி கோல் நோக்கி கவிழ்ந்தது. என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிய அந்துவன் ஆவலோடு இருந்தான். அமைதியான அந்த மாளிகையில் மெல்ல ஒலித்தது திசைவேலரின் குரல். புதிய வெப்பன் பிறந்த நாள் என்ன? அந்துவனுக்கு விடை உடனே நினைவுக்கு வரவில்லை. சற்றே நிதானித்து சொன்னான். வளர்பிறையின் 8ஆம் நாள். எந்த பொழுதில் பிறப்பு நிகழ்ந்தது? அதிகாலையில். நீ செய்திருக்கும் பிழை என்ன? விளக்கம் அளிக்கும் வாய்ப்பு எதுவும் இந்த வினாவில் இல்லை. அடுத்த பிழையை தவிர்க்க மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்துவன் அதிர்ச்சிக்குள்ளானான். கண்களை அகல திறந்து மேற்கூரையை பார்த்தான். ஒன்றும் பிடிபடவில்லை. வளர்பிறை நாட்களில் கதிரவன் எழுவதற்கு முன்பே நிலவு மறைந்துவிடும். கதிரவனும் நிலவும் இல்லாத புலர் காலை பொழுதில்தான் புதிய வெப்பன் பிறந்தான். ஆனால் நீ வானத்தின் மேற்கு விளிம்பில் 8ஆம் நாள் நிலவை வரைந்து வைத்திருக்கிறாய். இதன் பொருள் என்ன தெரியுமா? உறைந்து போய் நின்ற அந்துவனுக்கு விடை சொல்ல நான் எழவில்லை. ஓவியம் குறிப்பது வளர்பிறையின் 8ஆம் நாள் அல்ல. அந்துவனுக்கு வியர்த்து கொட்டியது. மற்றவற்றில் தவறுகளின் அளவை பொறுத்து பாதிப்பின் தன்மை இருக்கும். ஆனால் கால கணக்கில் அப்படி அல்ல. பெரியதோ சிறியதோ பிசகு பிசகுதான். கணப்பொழுதில் எல்லாம் குலைந்துவிடும். சொல்லியபடியே வேணில் கால பள்ளியறையை நோக்கி நடந்தார். அது மேல் மாடத்தில் இருக்கிறது. ஏறி செல்ல தன் மாணவர்களை தான் அனுப்புவார் என்று நினைத்திருந்தான் அந்துவன். ஆனால் திசைவேலரின் கால்கள் படியேறி கொண்டிருந்தன. தலைமை அமைச்சர் முசுகுந்தரின் முன் யானைப்பாகன் நிறுத்தப்பட்டிருந்தான். பாண்டிய நாட்டின் பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த சிக்கல் தொடர்பாக விசாரிக்க தாங்கள் வர வேண்டுமா என்று முசுகுந்தரிடம் அரசாங்கத்தின் களஞ்சிய தலைவர் வெள்ளிக்கொண்டார் கேட்டார். இப்படி ஒரு கோர நிகழ்வு நடந்துள்ளது என்பது நம்மினும் மேல் உள்ளவர்களுக்கு தெரியாது. ஆனால் கீழ்நிலை வீரர்கள் காதோடு காதாக இதைத்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்போதே இது குறித்து விசாரித்து தண்டனை வழங்கினால் அந்த வீரர்களின் காதுகளில் தானாக போய் சேரும். விழா காலத்தில் ஒழுங்கை உறுதிப்படுத்துவது முக்கியம். அதற்கு தேவையான அச்ச உணர்வை ஊட்ட இது நல்ல வாய்ப்பு. அதை ஏன் தவறவிட வேண்டும்? நிர்வாகத்தை நடத்தி செல்லும் மூதறிவாளர் முசுகுந்தர் என்பது அவரது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுவதாக எண்ணி மகிழ்ந்தார் வெள்ளிக்கொண்டார். தனித்திருந்த அந்த மாளிகைக்கு இருவரும் வந்தபோது கோட்டை தளபதி சாகலைவனும் யானை கட்டுத்தறியின் பொறுப்பாளன் அல்லங்கீரனும் அங்கு இருந்தனர். விசாரணைக்காக வரவழைக்கப்பட்ட மற்ற 4 வீரர்களும் பாகனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தனர்.
பாகனின் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை தளபதி சாகலைவன் தடித்த குரலில் கூறினான். யானையை விட்டு பாகனும் கப்பலை விட்டு மீகானும் தப்பிக்க அனுமதி இல்லை. இது பாண்டிய நாட்டின் விதி. அதை நீ மீறி இருக்கிறாய். நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பவில்லை, அதை காப்பாற்றவே முயன்றேன் என்றான் பாகன். மதம் கொண்ட யானையை எப்படி காப்பாற்ற முடியும்? அதற்கு மதம் பிடிக்கவில்லை. தளபதி மாரையனை அது ஏன் கொன்றது? என்னை ஏன் அது கொல்லவில்லை என்று கேட்டான் பாகன். எதிர்கேள்வி எரிச்சலை உண்டு பண்ணியது. கேள்விக்குள் இருக்கும் உண்மை பதற்றத்தை கூட்டியது. அரை இருட்டுக்குள் இருந்து குதிரை பாய்ந்து கண்ணெதிரே வந்தால் எந்த விலங்குதான் அச்சம் கொள்ளாது? அச்சத்தால் தான் அது அடித்தது, மதத்தால் அல்ல என்றான் பாகன். உனது விளக்கம் தளபதியின் மரணத்தை நியாயப்படுத்த போதுமானதாக இல்லை. அதுவும் இந்த பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை யானை நடுத்தெருவுக்குள் நுழைந்திருந்தால் என்ன இழப்பு ஆகியிருக்கும்? என் உத்தரவுகளை அது ஏற்கவில்லையே தவிர அதற்கு மதம் பிடிக்கவில்லை. அதனால் தான் அது கட்டுத்தறியை நோக்கி போனது. 3 திருப்பங்களிலும் சரியாக திரும்பி நடந்தது. மேற்கு வாசல் தளபதி சட்டென எதிரில் வந்துவிட்டார். இருட்டில் அவரின் வருகையை நானே எதிர்பார்க்கவில்லை. அது வேகம் கொள்ளாமல் தான் அடித்தது. பின்னங்காலில் மிதிப்பட்டதால் அவர் செத்தார். அது நிற்காமல் ஆனால் சரியான திசை நோக்கி போனதால் தான். குத்துக்கோலை காதோரம் செருகிவிட்டு இறங்கினேன். அதை எளிதில் பிடித்திருக்க முடியும். ஆனால் அவசரத்தில் எல்லாம் தவறுதலாக நடந்து விட்டது. நீ நடந்து கொண்டதுதான் தவறு. அதை ஏற்காமல் எல்லாவற்றின் மீதும் பழி சுமத்தாதே. பாகனின் எதிர்கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த முசுகுந்தர் சொன்னார். பாண்டிய நாட்டின் பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மற்றவர்களுக்கு தெரியாமல் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணையை கூட குற்றத்தின் பகுதியாக நீ மாற்றிவிட்டாய். நீ இழைத்த குற்றம் அன்றோடு நிற்கவில்லை, இன்றும் தொடர்கிறது என்றார். முசுகுந்தரின் சொல்லால் அதிர்ச்சியடைந்த அல்லங்கேரன் இனியும் பேசாமல் இருப்பது முறையல்ல என்று முடிவு செய்தார். வேணீர்கால மாளிகைக்குள் நுழைந்தார் திசைவேளர். சுற்றுச்சுவர் முழுக்க செடிகொடிகளால் ஆன வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. பச்சை நிற பரப்பாய் மதில்கள் காட்சி தந்தன. மாளிகையின் நடுவே போன திசைவேளர் வழக்கம் போல கோலை ஊன்றி தலையை மேலேற்றி அண்ணாந்து பார்த்தார். சிறு புலியின் கண் போல் அறுவை இரு மீன் மேற்கூரையில் உச்சியில் இருந்தது. அதன் இடதுபுறம் 3ஆம் பிறை நிலவு இருந்தது. அதற்கு நேர் கீழ் செவ்வாயும் அதற்கு எதிரே காரியும் அதாவது சனி இருந்தது. அண்ணாந்த திசைவேளரின் தலை சற்றே கூடுதல் நேரம் எடுத்தது. அதே போல அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அந்துவனுக்கு பிடரி பிடிப்பதை போல இருந்தது. தலை இறக்காமலே கேள்வி வந்தது. செவ்வாய்க்கோளுக்கு பூசியுள்ள செந்நிறத்துக்கான வண்ணத்தை எதிலிருந்து எடுத்தாய்? விடவேலும் பட்டையிலிருந்து எடுத்தேன். அதுதான் இளம் சிவப்பாக இருக்கிறது. செவ்வாய் அடர் சிவப்பு நிறம் அல்லவா? அதனால் தானே இந்த அழகிய பெயரை நம் முன்னோர்கள் சூட்டினர். நுணாமர கட்டையிலிருந்து சாறு எடுத்து பூசு, அதுதான் அடர் சிவப்பை தரும். சரி என்று வேகமாக தலையாட்டினான் அந்துவன். விண்மீன்கள் அனைத்தும் இமைக்கும் ஒளி உடையவை. அவற்றுக்கு கோள் மீன்களைப் போல வெறும் வண்ணம் பூசாதே. சிப்பியை தட்டியோ சுக்கான் தூளை கலந்தோ பூசு. அப்போதுதான் இமைக்கும் தன்மை கிடைக்கும். சரி என்று மீண்டும் தலையசைத்தான். நல்லவேளை, பெரிய தவறு எதுவும் இதில் இல்லை என்று மனம் சற்று நிம்மதி அடைந்தது. திசைவேளர் திரும்பி நடக்க தொடங்கினார். எதிரே இருந்த சுவர் ஓவியத்தின் கீழ்ப்புறம் அவர் கண்ணில் பட்டது. நடக்க தொடங்கிய கால்கள் நின்றன. மற்றவர்களும் நின்றனர். எல்லோரின் கண்களும் எதிர் சுவரை பார்த்தன. வேடிற்கால மாளிகை ஆதலால் செடிகொடிகள் பின்னி கிடக்கும் பச்சை வண்ண காட்சி வரையப்பட்டிருந்தது. எதை பார்த்து நிற்கிறார் என்பது மற்றவர்களுக்கு புரியவில்லை. சற்றே உற்று பார்த்தார். பின்னி கிடக்கும் கொடிகளுக்கு கீழே தரையோடு இருக்கும் ஒரு செடியில் பூ வரையப்பட்டிருந்தது. ஊன்றுகோலை நோக்கி காட்டி இது என்ன பூ என்று கேட்டார். என்ன விடை சொன்னாலும் அது தவறாகத்தான் இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அது தவறாக வரையப்பட்டதால் தான் இந்த கேள்வியே பிறந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்பினார்கள். விடை ஏதும் வரவில்லை. யாருக்குமே இது என்ன பூ என்று தெரியவில்லையா என்று சற்றே குரல் உயர்த்தி கேட்டார். ஈட்டி போல் புற இதழ்களையும் விசிறி போல் அக இதழ்களையும் உடைய பொன்மஞ்சள் வண்ணம் கொண்ட அந்த பூவை உற்று பார்த்த ஒரு மாணவன் சொன்னான், நெருஞ்சு பூ என்று. அந்துவனும் அதைத்தான் நினைத்தான். ஆனால் தவறு ஏதும் வந்துவிடக்கூடாது என்பதால் சொல்லவில்லை. நெருஞ்சி பூவுக்கு இன்னொரு பெயர் ஞாயிறு திருப்பி. கதிரவன் எழுவதில் இருந்து மறைவது வரை அதை பார்த்தபடி திரும்பக்கூடிய விந்தையான மலர் அது. அதனால் இதை கதிரவன் மேல் காமம் கொண்ட மலர் என்று சொல்லுவார்கள் என்றார் திசைவேளார். எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். ஆனால் புதிதாக கேட்பதை போல கேட்டனர். விடையின்றி தலை தாழ்த்தி நிற்கும் மாணவனே,
ஆசானின் அகங்காரத்துக்கு சுவையூட்டுகிறான். பள்ளியறையில் நெருஞ்சிப்பூ வரைதல் மிக பொருத்தம் என்று பாராட்டினார் திசைவேலர். தங்கள் ஆசானுக்கு பாராட்டக்கூட தெரியும் என்று பல மாணவர்கள் அன்றுதான் அறிந்தார்கள். இவர் பாராட்டுவார் என தெரிந்திருந்தால் நாமே சொல்லி இருக்கலாமே என்று அந்துவனுக்கு தோன்றியது. அடுத்த கணம் கேட்டார், இதில் இருக்கும் பிழை என்னவென்று சொல்லுங்கள் என்று. வழக்கம் போல அனைவரும் திகைத்தனர். பூவின் இதழ்களையும் அதன் வடிவத்தையும் உற்று பார்த்தான் அந்துவன். எல்லாம் சரியாகத்தானே இருக்கின்றன, இதில் என்ன பிழை கண்டார் என்று சிந்தித்தான். யாருக்கும் எதுவும் பிடிபடவில்லை. அவரே சொன்னார், நெருஞ்சிப்பூ எந்த திசை நோக்கி இருக்கிறது என்று. நேராக மேல்வானத்தை நோக்கி இருக்கிறது என்றார்கள். அப்படி என்றால் நண்பகல் என்று பொருள். மாளிகையின் மேற்கூரையில் பின்னிரவு விண்மீன்கள் மின்னுகின்றன. மாளிகையின் சுவரில் பகல் வெயில் சுடுகிறது. என்ன வானியல் இது? மாணவர்கள் உறைந்து போனார்கள். அவர் யாரையும் பார்க்காமல் ஊன்றுகோலை நகர்த்தியபடி முன்னால் நடந்தார். ஒரு காலமும் கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத பெரும் கிழவன் அல்லங்கீரன். அவன் பேச ஆரம்பித்ததும் விசாரணையின் சூழலே மாறியது. வந்திருக்கும் மண்ணீட்டாளர்கள் அவசரமாக அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை மாரையன் உணர்ந்திருந்தான். ஆனால் கோட்டை கதவை அவனால் திறந்துவிட முடியவில்லை. எல்லா அதிகாரங்களையும் காமக்கிளத்தின் படுக்கையறைக்குள் வைத்துக் கொண்டு நீ இருந்தாய். அதுதான் சிக்கலுக்கு காரணமே. அல்லங்கீரனின் குற்றச்சாட்டு சாகலைவனின் முகத்துக்கு நேர் எகிரியது. அவனுக்கு கதவை திறக்கும் அதிகாரம் இருந்திருந்தால் இரவு நிலையுணவு கொடுப்பதற்கு முன்பே கட்டுத்தறிக்கு செய்தி சொல்லி இருப்பான். யானையும் கதவை திறந்து விட்டிருக்கும். எந்த சிக்கலும் ஏற்பட்டிருக்காது. ஒரு மரணத்தை வைத்து நிலை நிறுத்தப்பட்ட அதிகாரத்தை கேள்வி கேட்காதீர்கள் என்றார் வெள்ளிக்கொண்டார். மாரையன் கதவை திறக்க எவ்வளவு முயன்ற போதும் சாகலைவன் காமக்கிளத்தியின் கட்டிலை விட்டு அகலாமல் இருந்ததுதான் அதிகாரத்தின் கோர வடிவம். நான் அதைத்தான் கேள்வி கேட்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்துதான் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவற்றை கேள்விக்கு உட்படுத்தும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றார் வெள்ளிக்கொண்டார். அறிவாலும் குணத்தாலும் எடுக்க வேண்டிய முடிவை விதிகளாலும் கட்டளைகளாலும் எடுக்க முடியாது. மனிதன் எடுக்க வேண்டிய முடிவை சட்டத்தின் கையில் ஒப்படைப்பது அறிவீனம். அவ்வளவு நேரமும் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த முசுகுந்தர் சற்றே ஆவேசத்தோடு தலையிட்டார். கட்டளைகளால் கட்டி எழுப்பப்படுவதுதான் அரசாட்சி. அதன் உறுப்புகள் அனைத்தும் உத்தரவுகளால் மட்டுமே இயங்க வேண்டும். முடிவெடுக்கும் அதிகாரத்தை இழப்பதன் மூலமே எல்லோருக்குமான சிறந்த முடிவு கிடைக்கிறது. எல்லோர் கைகளிலும் அதிகாரம் இருந்தால் எல்லாம் அழியும். மனிதனை விட உயர்ந்த இடத்தை விதிகளுக்கு எப்படி தர முடியும் என்று சொன்ன அல்லங்கீரன் சற்றே மூச்சு வாங்கிவிட்டு சொன்னார், உங்களைப் போல உயரத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு அதுதான் வசதியாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களின் கையில் தான் சட்ட விதிகள் இருக்கின்றது. அவற்றுக்குத்தான் கண் காது என எதுவும் இல்லையே. கையில் எடுப்பவனுக்கு தகுந்த கையுறைகள் தானே சட்ட விதிகள். இக்கிழவனை இன்னும் பேசவிடக்கூடாது என முசுகுந்தனுக்கு தோன்றியது. இந்த மாநகரம் சட்ட விதிகளால் பதப்படுத்தப்பட்டது. அதன் பக்குவத்தை குலைக்க நினைப்பதை அனுமதிக்க முடியாது என்றார். முளைத்தது விளையும், விளைந்தது கனியும். அதற்கு எதிராக எது ஒன்றையும் பக்குவப்படுத்தி விளைய வைக்கவும் முடியாது, பதப்படுத்தி கனிய வைக்கவும் முடியாது. அதுதான் இயற்கை என்றார் அல்லங்கீரன். இயற்கையை ஆள்வதற்காகத்தான் வெல்ல முயல்கிறோம், வெல்வதற்காகத்தான் அழிக்க முயல்கிறோம். அந்த அழிவுதான் அரசாட்சியின் சாட்சி. குரல் கணீரென எதிரொலிக்க இருக்கையிலிருந்து எழுந்தார் முசுகுந்தர். அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்பது அல்லங்கீரனுக்கு நன்கு தெரியும். அதனால் சற்றே முந்திக் கொண்டு சொன்னார், மதமற்ற யானையை நான் கொன்றேன். மேல் தூக்காத அதன் வாளை கவனிக்காமல் பெரும் தவறு இழைத்தவன் நான் தான். எனக்கான தண்டனையை சேர்த்து சொல்லிவிடுங்கள் என்றார். நீதான் விதிகளின்படி முடிவை சிறப்பாக நிறைவேற்றியவன். தனித்து வந்த யானையை கண நேரத்தில் வீழ்த்தினாய். மணநாளில் மாமன்னர் சிறந்தோருக்கு வழங்கவிருக்கும் பொற்றாமரை பூவை உனக்கும் வழங்க ஏற்பாடு செய்கிறேன். தவறுகளை சிறப்பு என்று நீங்கள் பாராட்டுவதன் காரணம் சிறப்பானவற்றை தவறானதாக மாற்றி வைத்திருக்கும் உங்களின் அதிகாரம்தான். திசைவேளர் பாண்டரங்கத்துக்குள் நுழைந்தார். மாணவர்கள் பின்தொடர்ந்தனர். இதுவரை பார்த்த இரு பள்ளியறையை இணைத்தாலும் இதன் அகலம் வராது. பார்வையின் எல்லை மேற்கூரையை தொடும்போது மனம் விரிந்து அடங்கும். ஆனால் ஆசானுக்கு அப்படி இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும். உள்ளே நுழைந்ததும் அனைவரின் முகத்திலும் ஏற்பட்ட வியப்பு அளவு கடந்ததாக இருந்தது. ஆனால் அந்துவனின் முகம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மிக அமைதியாக இருந்தது. இவ்வளவு பெரிய மேற்கூரையில் எல்லாமே மிக நுணுக்கமாக வரையப்பட்டுள்ளன. வானியல் வரையப்பட்டதில் மிகப்பெரிய மேற்கூரை இதுதான். இதை சரியாக வரையத்தான் மாதக்கணக்கில் பணி செய்தேன். இதை பார்த்து ஆசிரியன் சொல்ல போகும் அந்த பாராட்டு சொல் போதும் வாழ்வுக்கு என்று காத்திருந்தான் அந்துவன்.
திசைவேளர் மண்டபத்தின் நடுவில் கோல் பிடித்து நின்று மெல்ல தலையை தூக்கினார். அவர் கண் விழித்து பார்க்கும் அந்த முதற் கணம் அவர் முகத்தில் ஏற்படும் மலர்ச்சியை பார்க்க ஆவலோடு இருந்தான் அந்துவன். அவர் தலையை பின்புறம் கவிழ்த்து கண் விழிக்க போகும் நிலையில் அந்துவனுக்கு சட்டென நினைவுக்கு வந்தது. தேவாங்கு இருக்கும் மரக்கூண்டு இளமருதன் இங்குதானே வைத்திருந்தான். எடுத்து விட்டானா அல்லது இன்னும் இங்குதான் இருக்கின்றனவா என்று சுற்றி இருக்கும் மேடைகளை பார்த்தான். அவன் இருக்கும் இடத்தில் இருந்து ஒரு பாதி மேடைகள் தான் தெரிந்தன. பெரும் தூண்கள் மேடைகளை மறைத்து நின்றது. 2 அடிகள் முன்னும் பின்னுமாக போய் கண்களை ஓடவிட்டான். இடப்புறம் இறுதி தூணுக்கு பின்புறம் ஒரு மரக்கூண்டு இருப்பதன் சிறு பகுதி தெரிந்தது. கூண்டுக்குள் இருக்கும் அந்த விலங்கை பார்த்தால் ஆசான் என்ன சொல்வாரோ என்று எண்ணிய கணத்தில்தான் அவர் வரையப்பட்ட மேற்கூரையை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பது நினைவுக்கு வந்தது. சட்டென அவரை நோக்கி திரும்பினான். அவர் மேற்கூரையை பார்த்து முடித்துவிட்டு தலையை முன் சாய்த்தார். அவரின் முகக்குறிப்பை பார்க்க முடியவில்லையே, என்ன சொல்ல போகிறாரோ என்று பதட்டம் கூடியது. அவர் குறித்து கொடுத்தது நினைவுக்கு வந்தது. குதிரையின் தலை போல் இருக்கும் 6 புறவிகளும் இடப்புறம் இருந்தன. குமிழ் போல் 3 புள்ளிகளாக இருக்கும் அடுப்பு அதன் நேர்மேலே இருந்தது. பொற்கால் கட்டில் போல் இருக்கும் கடை சற்றே கீழிறங்கி இருந்தது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டமும் நினைவுக்கு வந்தது. மனக்கண்ணில் எல்லாவற்றையும் நினைத்து மீண்டும் மேலே பார்த்தான். எல்லாம் சரியாகத்தான் வரையப்பட்டிருந்தன. ஆனால் ஆசான் இன்னும் வாய் திறக்கவில்லையே. அமைதி எல்லோரையும் பீடித்தது. மெல்லிய செருமல் வந்தது. என்ன சொல்ல போகிறார் என்ற ஆர்வத்தோடு இருந்தனர். இந்த வானியல் அமைப்பு எதை குறிக்கிறது என்று கேட்டார். குரல் இறுக்கமாக இருந்ததை ஒரு சிலர் மட்டும் உணர்ந்தனர். வினாவுக்கான விடை யாரிடமும் இல்லை. மற்றவர்கள் அந்துவனையே பார்த்தார்கள். தயங்கியபடி அந்துவன் சொன்னான், பேரரசரின் பிறந்த நாள் அமைப்பு இதுவன்று, பேராசிரியரின் பிறந்த நாள் அமைப்பும் இதுவன்று. வேறு யாருடையது என்று என்னால் உய்தறிய முடியவில்லை ஆசானே. மனிதனுக்குரிய நாளை நினைவுபடுத்துவது மட்டுமா வானியலின் வேலை? அது இயற்கையின் காலமானி அல்லவா? அவரின் சொல் புதிய திறப்பை உருவாக்கியது. வியப்போடு தலை நிமிர்ந்து மேலே பார்த்தான். ஒன்றும் பிடிபடவில்லை. ஆசானின் குரல் கணீரென ஒலித்தது. இது மேற்கு மலையில் பெருமழை பெய்து வைகையில் வெள்ளம் பெருகும் கோள் நிலை. பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க, பாண்டிய நாட்டில் உளவும் வணிகமும் தலைக்க இந்த கோள் நிலையே அடிப்படை. இது பிறந்த காலத்தை குறிப்பது அல்ல, இந்த பேரரசின் சிறந்த காலத்தை குறிப்பது. வாயெடுத்து போனார்கள் அனைவரும். வானியல் பேராசானின் அறிவு கண்டு மெய்மறந்து நின்றபோது அவரின் குரல் அதைவிட கனத்து ஒலித்தது. இதில் நீ செய்த பிழை என்ன தெரியுமா என்று. அடி தொண்டையில் இருந்து வந்தது கேள்வி. அந்துவனின் உடல் உதறியது. அவன் நிமிர்ந்து பார்த்தான். மேற்கூரையை கண்கள் சுற்றின, தலையும் சுற்றியது. ஆசானின் குரல் வெளிவந்தது. வெள்ளி வெறும் கோள் அன்று, மழைக்கான கோள். ஆனால் அது தெற்கே விலகி இருப்பது மழையின்மைக்கு அறிகுறி. நீ எங்கே வரைந்து வைத்திருக்கிறாய் பார். அந்துவன் திரும்பி மேற்கூரையை பார்த்தான். வெள்ளி தெற்கே விலகி இருந்ததை பார்த்த கணத்தில் உச்சந்தலையை தாக்கியது ஆசானின் ஊன்றுகோல். துவண்டு விழுந்தான் அந்துவன். பாண்டரங்கத்தை பாலும் அரங்காக்க பார்த்தாயா? குரல் கேட்டு நடுங்கினான் அந்துவன். மன்னியுங்கள் ஆசானே, என்னை மன்னியுங்கள். உடனடியாக சரிப்படுத்துகிறேன், பொறுத்தருளுங்கள். அந்துவனை விட அதிக நடுக்கம் இருந்தது ஆசானின் கைகளில்தான். காலத்தை கணித்தல் எளிதல்ல. கன நேரத்தில் எல்லாம் மாறிவிடும். நீ என் தலை மாணவன் என்பதால் தான் உன்னை அரண்மனைக்கு அனுப்பினேன். அந்துவன் பாய்ந்து வந்து காலை பிடித்தான். அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்பதை அவனால் உய்தறிய முடிந்தது. ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஆசானே, மறுபடியும் பொருத்தமாக வரைந்து காட்டுகிறேன். அந்துவனின் கதறல் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்க திசைவேளார் பாண்டரங்கத்தை விட்டு வெளியேறினார். கோட்டையின் வெளிப்புறம் இருக்கும் காட்டு அரண் அது. அங்குதான் யானைகளுக்கான வட்டரங்கு இருக்கிறது. முசுகுந்தரின் தீர்ப்பை நிறைவேற்ற எல்லோரும் வந்திருந்தனர். முதலில் பாகன் அரங்குக்குள் அனுப்பப்பட்டான். இன்னும் சிறிது நேரத்தில் யானை உள்ளே நுழையும். சுழல் அரங்கில் யானையிடம் தப்பி பாகன் ஓட வேண்டும். அவன் ஓடி தப்பித்தால் குற்றமற்றவன், மிதிபட்டு செத்தால் பாவமற்றவன். இதுதான் போட்டியின் விதி. போட்டி தொடங்க இன்னும் நேரம் இருந்தது. அதே சமயம் முடிவு எல்லோருக்கும் தெரிந்தே இருந்தது. பாண்டரங்கத்தின் மேற்கூரையில் புதிதாக ஓவியம் வரையும் பணி தொடங்கி இருந்தது. ஆசான் சொன்ன பிழையை மட்டும் திருத்தலாம் என்று ஓவியர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்துவன் அதை ஏற்கவில்லை. தெற்கே விலகியிருக்கும் வெள்ளியை பொருத்தமான இடத்தில் வரையலாம், ஆனால் உறுதியாக அது நிற வேறுபாட்டை வெளிப்படுத்தும். ஏற்கனவே வரையப்பட்ட ஓவியத்தின் வண்ணத்தில் இருந்து புதிதாக வரையப்பட்ட பகுதி வேறுபட்டே தெரியும். இன்னொரு முறை ஆசானின் கோபத்துக்கு ஆளாக விரும்பவில்லை. எனவே மேற்கூரையில் வரையப்பட்ட முழு ஓவியத்தையும் கருநீல வண்ணம் பூசி மறைக்க சொன்னான்.
அதன் மீது நாள் மீன்களையும் கோல் மீன்களையும் புதிதாக வரைந்து விடலாம் என சொல்லிவிட்டான். ஓவியர்கள் அந்துவன் சொன்னபடி பணியை தொடங்கினர். செவியன் மூலம் செய்தியை கேள்விப்பட்ட இளமருதன் சற்றே நடுங்கி போய் இருந்தான். ஆசான் வரும்போது தேவாங்கின் கூட்டை எடுத்து வேறு அறையில் வைத்துவிட வேண்டும் என்று அன்றே அந்துவன் சொல்லி இருந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லோருக்கும் அது மறந்து விட்டது. பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில் தானும் காரணமாகி விட்டோமோ என்று அஞ்சியபடி தேவாங்கின் கூட்டை வேறு இடம் மாற்றிவிடலாம் என முடிவு செய்தான். இளமருதன் ஓவியர்கள் எல்லோரும் உணவருந்த போன நேரம் பார்த்து பாண்டரங்கத்துக்குள் நுழைந்தான். இடப்புறம் கடைசி தூணுக்கு பின்னால் இருந்த கூண்டை நோக்கி போனான். யாரோ ஒருவன் அதன் அருகில் உட்கார்ந்திருந்தான். அருகில் போன பிறகுதான் அவன் அந்துவன் என்பது தெரிந்தது. தவறிழைத்து விட்டேன், மன்னியுங்கள் என்றான் இளமருதன். நீ ஏன் மன்னிப்பு கோருகிறாய்? நீயா வெள்ளியை தென்புறம் நகர்த்தியது என்று கேட்டான் அந்துவன். இளமருதனுக்கு என்ன மறுமொழி சொல்வதென்று தெரியவில்லை. சற்று அமைதியாக இருந்துவிட்டு, நான் இந்த கூண்டை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய்விடுகிறேன் என்று சொல்லி தேவாங்கின் கூண்டை எடுக்க முற்பட்டான். வேண்டாம் என்று தடுத்த அந்துவன் சொன்னான். மேற்கூரையில் ஓவிய பணி முழுமையாக முடியும் வரை நான் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை. இந்த அரங்கத்துக்குள் தான் நாள் கணக்கில் இருக்க போகிறேன். எவ்வளவு நேரம்தான் அண்ணாந்து மேற்கூரையையே பார்த்து கொண்டிருக்க முடியும்? அவ்வப்போது குனிந்து கூண்டுக்குள் இவற்றின் விளையாட்டை பார்த்து மகிழ்வதுதான் என் ஒரே பொழுதுபோக்கு. எனவே நான் இங்கு இருக்கும் வரை இவையும் இருக்கட்டும். பணிகள் முடிந்ததும் சொல்கிறேன். அதன் பிறகு நீ வந்து எடுத்துச் செல் என்று சொல்லி இளமருதனை அனுப்பி வைத்தான். இளமருதனால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. சரி என தலையாட்டி வெளியேறினான். அந்துவன் இலந்தை பழங்களை உள்ளே உருட்டி விட்டபடி கூண்டையே பார்த்து கொண்டிருந்தான். தேவாங்குகள் இரண்டும் தலையை மெல்ல நீட்டி பழத்தை நோக்கி வந்தன. அரண்மனையின் வளாகத்தில் மிக பழமையான மாளிகை ஒன்று உண்டு. அதன் பெயர் பாசிலை அரங்கு. பச்சை நிற மணிக்கற்கள் பதிக்கப்பட்ட அரங்கு. எந்த ஒரு நற்செயலையும் பாண்டியர் குடி அங்குதான் தொடங்கும். இந்த திருமணத்தில் முதல் நிகழ்வும் அங்குதான் தொடங்கவிருந்தது. அரச குடும்பத்தினர் மட்டுமே அந்த கூடுகையில் பங்கெடுத்தனர். வேறு எவருக்கும் அனுமதி இல்லை. குடும்பத்தினர் அல்லாத ஒரே ஒருவர் திசைவேளர் மட்டுமே. காலம் குறித்த அச்சம் எல்லோருக்கும் எப்போதும் இருக்கத்தானே செய்கிறது. காலத்தை அறிந்தவனுக்கு அதிகாரத்தின் எல்லா கதவுகளும் திறக்கத்தானே செய்கின்றன. அரச குடும்பத்து பெண்களும் ஆண்களும் பேர் அலங்காரத்துடன் அரங்கை நிறைத்திருந்தனர். வணிக குடும்பத்தினரின் அணிகலன்கள் மேலேறி மின்னிக் கொண்டிருந்தன. ஒருவரை பார்த்து ஒருவர் வியப்புற்ற போது மாமன்னர் குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும் இணைந்து அரங்குக்குள் நுழைந்தனர். இருவருக்கும் வயது 50 கடந்திருக்கும். நெடு உயரமும் உடல் வலிமையும் தோளில் புரளும் வெண்முடியும் இருவருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் முக அமைப்பு இருவேறு உலகங்களை சேர்ந்தவர்கள் என்பதை தெளிவாக சொன்னது. ஆழ்கடலில் உப்பு காற்று காலம் முழுவதும் படிந்ததின் அடையாளத்தோடு இருந்தது சூழ்கடல் முதுவனின் முகம். இளம் வயதில் செங்கனூர் முற்றுகையின் போது வெட்டப்பட்ட கீழ் உதட்டின் தழும்புகள் இன்று வரை மறையவில்லை குலசேகர பாண்டியனுக்கு. இருவரும் முழு நிலை அலங்காரத்துடனும் அரங்கினுள் நுழைந்தனர். மனம் குவிந்து உடல் விழுந்து வணங்கி எழுந்தனர். அனைவரும் சமமான உயரத்தில் இரு விதமான அடையாளங்கள் உடைய இருக்கையில் இருவரும் அமர்ந்தனர். மணமகன் பொதிய வெப்பன் வந்து தந்தையின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். எல்லோரும் மணமகளுக்காக காத்திருந்தனர். சூழ்கடல் முதுவனின் கண்களில் ஒரு செருக்கு மேலேறியது. உள்ளே நுழையும் தன் மகளின் பேரழகு கன நேரத்தில் இந்த அவையை சுழற்றிவிடும் என்பது அவருக்கு தெரியும். அவள் வரும் திசையை பார்த்திருந்தனர். தோழிகள் சூழ பொற்சுவை உள் நுழைந்தாள். 9 விதமான மணிகளை வரிசைப்படுத்தி பொருத்தி ஒற்றை கொடி போல் உச்சந்தலையிலிருந்து முன் சரிந்திருந்தது தலைப்பாளை. நீல நிற கச்சை அணிந்திருந்ததால் இப்படி ஒரு வண்ணத்தில் மெல்லிய துணியை இதுவரை யாரும் கண்டதில்லை. காலடியில் ஒளிபட்டு மின்னும் பொற்சலங்கையில் இருந்து கசியும் வண்ணம் போல இருந்தது செவ்வண்ண பூச்சு. கண்டவர் கருவிழிகள் நகர முடியாமல் நின்றன. பொற்சுவை மட்டும் நகர்ந்து கொண்டிருந்தாள். அவள் சற்றே தலை தாழ்த்தித்தான் நடந்து வந்தாள். அலங்காரங்களை கடந்து அவளது ஆழ்மனதை பார்க்கக்கூடியவர் எவரும் இல்லை அந்த அவையில். தந்தையின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் அவள். அதிக ஆபரணங்கள் அணியவில்லை. ஆனால் அணிந்திருந்த எந்த ஒன்றையும் இதற்கு முன் எவரும் பார்த்ததில்லை. பாண்டியன் மாதேவியின் தோழிகள் பேசிக்கொண்டார்கள். பெரும் வணிகன் மகள். ஆனால் அவள் கழுத்தில் ஒற்றை அணிமாலையே அணிந்திருக்கிறாள். அதிலும் ஒற்றை முத்து மட்டும் இருக்கிறதே, ஏன்? இடம்புரி சங்கு 1000 சூழ்ந்தது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு 1000ல் ஒன்றுதான். வளை நிலை வடிவில் இருக்கும். அது கொண்டுதான் அணி செய்ய முடியுமா? அந்த சிறப்பு கொண்ட வலம்புரி சங்கு இதுவரை 2 மட்டும்தான் எடுக்கப்பட்டுள்ளனவா. அதில் ஒன்று
யவன அரசியாரின் தலைமுடியில் இருக்கிறதாம். இன்னொன்று பொற்சுவையின் கழுத்தில் இருக்கிறதாம். அவளின் மறுமொழி காதோடு காதாக சுற்றி வந்தது. அதன் பிறகு அரங்கு பேச்சற்று போனது. பாண்டியர் குல முதியவள் மின்னும் வெண் தட்டை எடுத்து வந்து பேரரசனிடம் கொடுத்தாள். அதில் மஞ்சள் கிழங்கு வட்ட வடிவத்தில் இருந்தது. நடுவில் வெற்றிலை வைக்கப்பட்டிருந்தது. குலசேகர பாண்டியன் அதை சூழ்கடல் முதுவனிடம் வழங்கினான். அதை பெற்றுக்கொண்ட சூழ்கடல் முதுவன் தங்களின் வழக்கப்படி பொன்னிற தட்டை வழங்கினான். அதிலும் மஞ்சள் சூழ நடுவில் வெற்றிலை இருந்தது. முன்னோர் மரபுப்படி இருவரும் வெற்றிலை மாற்றி மணமுடி வாக்கு அளித்தனர். முறைப்படி மணவிழா இந்த கணத்திலிருந்து தொடங்குகிறது. 2 மாதங்களில் 6 நிகழ்வுகளாக அது நிகழும். நிறைவாக மணமாலை சூடலுடன் விழா நிறைவடையும். வீசிய ஈட்டி கருங்கல்லில் பட்டு தெரித்தது. உதிரன் விடுவதாக இல்லை. பேரெலி பாறை இடுக்குகளுக்குள் விரைந்து பதுங்கியது. கண்ணில் படாத வரைதான் அது தப்பித்து வாழும். கண்ணில் பட்டுவிட்டால் அது எந்த பாறைக்குள் நுழைந்து எவ்வளவு ஆழம் போனாலும் தப்ப முடியாது. அது உள் நுழைந்த கருங்கல்லை வீரர்கள் 4 சேர்ந்து புரட்டி கொண்டிருந்தனர். அது தப்பி வெளியேறினால் குத்தி தூக்க உதிரனும் மற்றொரு வீரனும் தயாராக இருந்தனர். பாறைக்கு சற்று மேலே இருந்தபடி பாரியும் கபிலரும் இதை பார்த்து கொண்டிருந்தனர். வீரர்கள் கரும் பாறையை புரட்டி கீழே தள்ளினர். உள்ளே எலியும் இல்லை, எந்த துளையும் இல்லை. அதற்குள் எங்கே போனது என அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருந்தனர். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையில் அது எப்படி தப்பி போயிருக்க முடியும்? இப்படி எண்ணிக்கொண்டிருக்கையில் யாரும் எதிர்பாராமல் வேறொரு திசையிலிருந்து குத்தி தூக்கினான் உதிரன். அதன் கீச்சொலியோடு எல்லோரின் உற்சாக ஒலியும் கலந்தது. இந்த செயலை கண்டு தன்னையும் அறியாமல் சீழ்க்கை அடித்தான் பாரி. பிடிபட்ட பேரெலியை சிறு கூடையில் போட்டுக்கொண்டு அடுத்த பாறையை நோக்கி நகர்ந்தனர். வழக்கம் போல வீரர்கள் முன்னால் போக பாரியும் கபிலரும் பின்னால் வந்து கொண்டிருந்தனர். பாறைகளுக்கு இடையில் இருக்கும் செடி கொடிகளை கிண்டியபடி வீரர்கள் நகர்ந்து கொண்டிருந்தனர். உதிரனின் கவனம் சற்றே சிதறத் தொடங்கியது. பாரியின் கண்கள் தன்னை ஊடுருவுவதை அவன் 2 முறை கவனித்து விட்டான். ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. பாரி உடன் வருவது கபிலருக்காக என்றுதான் உதிரனும் முதலில் நினைத்தான். ஆனால் இந்த 2 நாட்களும் பாரியை உற்று கவனித்ததில் இருந்து அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. தனது திறனையும் திட்டமிடலையும் ஆராய்வதற்காகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறதோ என்று எண்ண தோன்றியது. நீலனுக்கு பிறகு கபிலருடன் இருக்கும் பொறுப்பு தனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் அதற்கு தகுதியானவன் தானா என்று கவனித்துக் கொண்டிருக்கிறாரா? பாரியை பற்றி எண்ணற்ற கதைகளை சிறுவயது முதல் கேள்விப்பட்டுள்ளான் உதிரன். பாரியின் அறிவு நுட்பம் யாருக்கும் வாய்க்காது என சொல்வார்கள். மற்ற வீரர்கள் எல்லோரும் பேரெலி வேட்டையைத்தான் பாரி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரியின் கவனம் வேறொன்றாக இருக்கவே வாய்ப்பு அதிகம் என்று உதிரனுக்கு தோன்றியது. உதிரன் துல்லியமாக குத்தி தூக்கியதை வியந்து பாராட்டியபடி வந்து கொண்டிருந்தார் கபிலர். பாரி மறுமொழி சொல்லாமல் நடந்து வந்தான். அப்போது சீழ்க்கை அடித்துவிட்டு, இப்போது எதுவும் சொல்லாமல் வருகிறாய் என்று கேட்டார் கபிலர். நான் சீழ்க்கை அடித்தது உதிரனுக்காக அல்ல, பேரெலிக்காக என்றான். எது சொல்கிறாய்? தடித்த உடலை கொண்டதால் பேரெலியால் வேகமாக ஓடவோ சிற்றிடுக்குகளுக்குள் நுழையவோ முடியாது. அப்படி இருந்தும் எத்தனையோ விலங்குகளிடம் இருந்து அது தப்பி உயிர் வாழ்கிறது என்றால் அதன் தந்திரம்தான் காரணம். சமவெளியில் இருக்கும் நரியின் தந்திரத்தை விட மலை முகட்டில் இருக்கும் பேரெலியின் தந்திரம் வியக்கக்கூடியது என்றான். அப்படி என்ன அங்கே நிகழ்ந்தது? நீ எதை கண்டு சீழ்க்கை அடித்தாய்? கபிலர் மறுபடியும் கேட்டார். பாறையில் இருந்து வெளியேறி வந்த எலியும் உதிரன் குத்தி தூக்கிய எலியும் வெவ்வேறு எலிகள். உள்ளிருந்து வந்தது வலப்புறம் ஓடிய வேகத்தில் அந்த சிறு புதருக்குள் இருந்த இன்னொன்று எதிர்பாராமல் வெளியேறியது. அதைத்தான் உதிரன் குத்தி தூக்கினான். அவனது காலடியின் அருகில்தான் வெளியேறி வந்த எலி பதுங்கி இருந்தது. நீ ஏன் அதை தெரிவிக்கவில்லை? அது எனக்கு தப்பித்தலை கற்றுக் கொடுக்கிறது. நான் எப்படி அதை காட்டிக் கொடுப்பேன்? எதிர்பாராத மறுமொழியாக மட்டுமல்ல, வேட்டையின் ஒழுங்குக்கு எதிரான மறுமொழியாகவும் இருப்பதாக கபிலருக்கு தோன்றியது. வேட்டைக்கு பொருள் என்ன பாரி என்று கேட்டார். தாக்குதலும் தப்பித்தலும். நீங்கள் எந்த பக்கம் இருந்தும் இந்த விளையாட்டை பார்க்கலாம் என்றார். நீ எந்த பக்கம் இருந்து இதை பார்த்தாய் என்று கேட்டார். வேட்டையை நான் எப்போதும் தப்பிச் செல்லும் விலங்கின் பக்கம் இருந்துதான் பார்ப்பேன். இந்த வேட்டையில் உதிரனின் விளையாட்டு வேறு மாதிரி இருக்கிறது. எனவே நான் எந்த பக்கமும் சாராமல் இருக்கிறேன் என்றான். ஏன் அப்படி? உதிரனின் செய்கை அப்படி. அவன் வேண்டுமென்றே தப்பிக்க முடியாத பேரெலியாக பார்த்து வேட்டையாடுகிறான். அந்த எலி கொண்டு உங்களுக்கு ஆடை நெய்ய எண்ணுகிறான் என்றான். பாரி சொல்வதன் விளக்கம் கபிலருக்கு புரியவில்லை.
தப்பிக்க முடியாத பேரெலியை கொண்டு மட்டும் ஆடை நெய்வதன் பொருள் என்ன என்று கேட்டார். புரியவில்லையா? என்றென்றும் உங்களை பரம்பு நாட்டிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்றான். சொல்லிவிட்டு பாரி நடந்து கொண்டிருந்தான். கபிலர் அப்படியே நின்று விட்டார். ஒரு கணம் கழித்து கேட்டார், நீங்கள் இருவரும் என்னைத்தான் வேட்டையாடி கொண்டிருக்கிறீர்களா என்று. நிச்சயம் இல்லை என்று சொன்ன பாரி சற்றே இடைவெளி விட்டு சொன்னான், பிடிபட்ட பிறகு எவராவது வேட்டையாடுவார்களா என்று. பதில் கேட்டு அடங்கா சிரிப்பை வெளிப்படுத்திய கபிலர் சொன்னார், கூடு என்பது பறவைக்கான தங்குமிடம், வானம்தான் வாழ்விடம் என்று. உண்மைதான், ஒரு நாள் உங்களின் வானமே நாங்களாக விரிந்திருப்போம் என்றான் பாரி. பாரியின் தோழமை எல்லை கடந்து விரிந்து கொண்டிருந்தது. மலையின் கீழ் திசையில் ஊசி புகை மேலெழுந்து கொண்டிருந்தது. வேட்டையாடி கொண்டிருந்தவர்கள் பாசறையின் இடப்புறம் இருந்ததால் அதை பார்க்கவில்லை. பாறையின் மேலே பாரி நின்றதால் அதை பார்த்தான். அந்த திசை நோக்கி அப்படியே நின்றான். அதை கவனித்த கபிலரும் நின்றார். மிக தொலைவில் கீழ்காட்டின் நடுவில் இருந்து ஊசி போல் மெல்லிய புகை மேல் நோக்கி போய்க் கொண்டிருந்தது. காற்று வீசவில்லை என்பதால் புகை கலையாமல் உச்சிக்கு போனது. உற்று பார்த்து கொண்டிருந்த பாரியை பார்த்து கபிலர் கேட்டார், என்ன அது? காட்டின் ஊடே இருந்து புகை வர காரணம் என்ன என்று. அங்கு உள்ளவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லிவிட்டு இடப்புறம் திரும்பி பார்த்தான். பாறையின் இடப்புறம் பேரெலி வேட்டையில் உதிரன் குழு மிகவும் கவனமாக இருந்தது. பாறை மறைத்திருந்ததால் எழும் ஊசி புகையை அவர்கள் கவனிக்கவில்லை. காட்டுக்குள் இருக்கும் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் படர்ந்து கிடக்கும் சென்றி கொடியை பறித்து தீக்கற்களால் தீ மூட்டுவார்கள். அந்த கொடியில் தீ பற்றி எரியாது, புகை மட்டுமே வரும். அவ்வாறு கசியும் புகை கீழே படராது, அருந்து விடாமல் மேலெழும்பிக் கொண்டே இருக்கும். எங்கிருந்து பார்த்தாலும் உச்சி நோக்கி விடாமல் மேலெழும் ஊசி புகையை பார்த்துவிட முடியும். உடனே அவருக்கு உதவி செய்ய மக்கள் போய்விடுவார்கள் என்றான் பாரி. அப்படி என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வீரர்களை அனுப்பாமல் இருப்பது ஏன் என்றார். தொலைவை கணக்கிட்டால் நாம் இருக்கும் இடத்தை விட குறைவான தொலைவில் தென் திசையில் ஊர் ஒன்று உண்டு. அங்கிருந்து மக்கள் புறப்பட்டு போயிருப்பார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். எப்படி என கேட்டார் கபிலர். அதோ பாருங்கள் என அந்த திசையை சுட்டிக்காட்டினான் பாரி. ஏற்கனவே மேலெழுந்த ஊசி புகையின் அருகே இன்னொரு ஊசி புகை மேலெழுந்து கொண்டிருந்தது. மற்றொரு புகை மேலெழுந்தால் உதவிக்கு ஆட்கள் போய்விட்டார்கள், வேறு யாரும் வரவேண்டியதில்லை என்று பொருள் என்றான் பாரி. பாறைகளை சூழ்ந்தபடி பேரெலியை விரட்டி கொண்டு இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர் வீரர்கள். இன்று 4 பேரெலியையாவது பிடித்துவிட வேண்டும் என்று உதிரன் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தான். காட்டுக்குள் பிறவற்றிலிருந்து தப்பித்தலை போல பிறருக்கு தன்னை காட்டிக்கொள்வதும் சம முக்கியத்துவம் உள்ள கலைதான். ஒவ்வொரு உயிரினமும் இந்த 2 வித்தைகளையும் தெளிவாக தெரிந்திருக்கிறது. நாம் அவற்றிடமிருந்து கற்றுக்கொள்ள எவ்வளவோ இருக்கிறது என்று பேசியபடி வீரர்களை நோக்கி பாரியும் கபிலரும் வந்து கொண்டிருந்தனர். பெரும் புதருக்குள்ளும் கரும் பாறை இடுக்குகளுக்குள்ளும் வீரர்கள் விடாமல் தேடினர். கண்களில் ஒன்றும் அகப்படவில்லை. உச்சி பொழுது கடந்து கொண்டிருந்தது. இன்னும் சிறிது நேரம்தான் வேட்டைக்கு கிடைக்கும். அதன் பிறகு இடுக்குகளில் மறைந்து வாழும் உயிரினங்களை கண்டறிவது இயலாத காரியம். கபிலர் நடப்பதற்கு ஏற்ப வழிகளை தேர்வு செய்து அவரை அழைத்து வந்து கொண்டிருந்தான் பாரி. வீரர்கள் பாறை இடுக்குகளை கிளறி கொண்டிருக்க உதிரன் மட்டும் தனியாக கீழ் நோக்கி போய்க் கொண்டிருந்தான். சற்று தொலைவில் இருந்தே அதை கவனித்தான் பாரி. உதிரன் போய்கொண்டிருந்த திசையில் தனித்த மரம் ஒன்று இருந்தது. அதை நோக்கித்தான் அவன் போகிறான் என்பதும் தெரிந்தது. தொலைவில் இருந்து பார்க்கையில் அது என்ன மரம் என்பது யாருக்கும் பிடிபடவில்லை. போய்கொண்டிருந்த உதிரன் மரத்தின் அருகில் போகாமல் சற்று தொலைவிலேயே நின்று விட்டான். அனைவரும் அவனை நோக்கி இறங்கி வந்தனர். பாரியின் கண்கள் அவற்றை கண்டறிந்தன. கபிலரிடம், நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று பாறை ஒன்றின் மேல் உட்கார வைத்துவிட்டு அந்த இடம் நோக்கி போனான் பாரி. தொலைவிலேயே கபிலரை உட்கார வைத்துவிட்டு தனித்து வரும் பாரியை பார்த்த உதிரன், இது என்ன மரம் என்பதை அங்கிருந்தே பாரியின் கண்கள் கண்டறிந்து விட்டன என்று தெரிந்து கொண்டான். உதிரன் இருக்கும் இடத்துக்கு எல்லோரும் வந்து சேர்ந்தனர். தனித்திருக்கும் அந்த மரத்தின் அடிவாரத்தில் அங்குமிங்குமாக வண்டுகள் செத்து கிடந்தன. எறும்புகளோ கரையான்களோ அவற்றை உண்ணவில்லை. அங்கு வந்து நின்ற எல்லோரின் கண்களும் கீழே கிடப்பனவற்றை உன்னிப்பாக பார்த்தன. அது வண்டுகடி மரம். அந்த மரத்தின் இலைகளுக்குள் வண்டு பறந்தாலோ கிளைகளின் மீது உட்கார்ந்தாலோ சிறிது நேரத்திலேயே மயங்கி கீழே விழுந்துவிடும். அதன் பிறகு மயக்கம் தெளியாமலேயே இறந்துவிடும். இறந்ததை மொய்ப்பதற்கு கூட எதுவும் அருகில் வராது. காட்டின் மிக அரிதான மரங்களில் வண்டுகடி மரமும் ஒன்று.
காட்டுக்கு பழக்கப்படாத புதியவர்களின் மீது இதன் வாசனை பட்டாலே உடலெல்லாம் வீங்கிவிடும். மூக்கில் ஏற்படும் எரிச்சல் தாங்க முடியாது. அதனால்தான் கபிலரை தொலைவிலேயே உட்கார வைத்து விட்டு வந்தான் பாரி. கபிலர் வந்ததிலிருந்து வண்டுகடி மரம் கண்ணில் படாதா என்று பலமுறை எண்ணியுள்ளான். ஏனென்றால் வண்டுகடி மரத்தின் பட்டையை அரைத்து தேய்த்தால் காட்டு பூச்சிகள் எவையும் அண்டாது. பரம்பிலேயே பிறந்து வாழ்பவர்களுக்கு இது தேவையில்லை. ஆனால் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக மழைக்காலத்தில் வந்து தங்குபவர்களுக்கு பெரும் பாதுகாப்பு கவசத்தை இதுவே அளிக்கும். அந்த மரப்பட்டையை உரிப்பது கடினமான பணி. அருகில் போய் பித்து எடுக்கவெல்லாம் முடியாது. அதன் வாசனை எந்த நேரமும் மயக்கத்தை உருவாக்கும். என்ன செய்யலாம் என சிந்தித்தனர். உதிரன் தான் தனது ஈட்டியை மரத்தின் அடிவாரத்தை நோக்கி வீசி எறிந்தான். அது மரத்தின் தூர் பகுதியின் விளிம்பில் குத்தி நின்றது. படு வேகமாக ஓடி அதன் அருகே போன வேகத்தில் ஈட்டியின் முனையோடு பெரும் பட்டையை பித்து எடுத்து எதிர்ப்புறம் வெளியேறினான். முதன்முறையாக அவனது வேகம் பாரியை பொருள்படுத்தி பார்க்க வைத்தது. அன்றைய வேட்டையை அத்துடன் முடித்து புறப்பட்டனர். இன்று சிக்கியது என்னவோ ஒரே ஒரு பேரெலிதான். ஆனால் பாரி அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான். என்னை ஏன் தனியே உட்கார வைத்து விட்டு போனீர்கள் என்று கபிலர் கேட்டதற்கு பாரி பதில் சொன்னான். அளவற்ற மகிழ்ச்சியோடு இருந்தது பாரியின் பதில். பரம்பில் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு பொழுதும் என் மனம் பதற்றத்தில் தான் இருந்தது. அதுவும் கார்காலம் தொடங்கிய பிறகு என் பதற்றமே அளவு கடந்ததாகிவிட்டது. எண்ணற்ற பூச்சிகள் உயிரினங்கள் வாழும் இந்த காட்டில் கண்ணுக்கு தெரியாத சிறு பூச்சி கூட பெரும் நஞ்சை உள்ளே செலுத்திவிடும். அதன் பிறகு நஞ்சுமுறி கொடுக்கும் வரை உங்களின் உடல் அதை தாங்குமா என்பது தெரியாது. எனவே என் பதற்றம் அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. வண்டுகடி மரப்பட்டையை அரைத்து உடலெங்கும் தேய்த்து விட்டால் பிறகு எந்த ஒரு பூச்சியும் உங்களை அண்டாது. அதனால்தான் இந்த மரம் கண்ணில் படாதா என்று காத்திருந்தேன். உதிரன் கண்டறிந்து விட்டான் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கபிலரை அழைத்து வந்தான் பாரி. நான் பரம்புக்கு வந்து இத்தனை நாட்களாகி விட்டன. இன்னும் என்னை ஆயத்தப்படுத்தும் வேலை முடியவில்லையா என்றார். சிரித்து கொண்டே பாரி சொன்னான். வந்து செல்பவர்களுக்கு இவ்வளவு தேவையில்லை, வந்தவர்களுக்கு மட்டும்தான் இவ்வளவும் தேவை என்று. மறுமொழிக்கு உள்ளிருக்கும் சூட்சமம் கபிலருக்கு புரிந்தது. வேட்டை இன்னும் முடியவில்லையா என்று கேட்ட கபிலர், இந்த வேட்டையில் நீ எந்த பக்கமும் சாராமல் இருப்பதாக சொன்னாய். ஆனால் உன் மகிழ்வு வேட்டையாடுபவனின் மனநிலையை நீ சார்ந்து விட்டதை சொல்கிறது என்றார். ஆம், அளவற்ற மகிழ்வின் மூலம் என்னை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். அதன் மூலமே என் எண்ணத்தை வெளிப்படுத்தி விடுகிறேன் அல்லவா என்றான் பாரி. பாரியின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் கபிலரின் மீதான பேரன்பை கொட்டி தீர்த்தன. இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் ஆழ்மன உரையாடல் நின்றபாடில்லை. மனதை இந்த எண்ணங்களில் இருந்து வேறொன்றுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கபிலருக்கு தோன்றியது. அமைதியை கலைத்து பாரியிடம் கேட்டார். அன்றொரு நாள் உன் முப்பாட்டன் ஒருவன் திரையர் பெண்ணை மணந்தான் என்று கூறினாய். அதை பற்றி பின்னர் பேசுவோம் என்றாயே. யார் அந்த திரையர்கள் என்று கேட்டார். கபிலரின் கேள்வி பாரிக்கு வியப்பை ஏற்படுத்தியது. நீங்கள் திரையர்களை அறிந்ததில்லையா என்று கேட்டார். இல்லையே. அவர்கள் குலம்தானே வெற்றிலையை முதலாக கண்டறிந்தது. இந்த மலைத்தொடரின் மாவீரர்கள் என்றால் அது அவர்கள் தானே என்றான். வெண்ணிற தட்டையும் பொன்னிற தட்டையும் மாற்றிக்கொண்ட குலசேகர பாண்டியனும் சோழ்கடல் முதுவனும் மாற்றப்பட்ட தட்டுகளில் இருந்த வெற்றிலையை எடுத்து வெல்லத் தொடங்கினார்கள். வெற்றிலையை வென்ற இருவர் நாவிலும் அதன் சாறு ஊறி பரவியது. வெற்றிலையை கண்டறிந்த மாவீரர்களான திரையர்களின் கதை பாரியின் நாவெங்கும் பொங்கி வெளிவந்தது. 8 முதல் 15 வயதுடைய பரம்பின் ஆண்மக்கள் அனைவரும் காடறிய புறப்படுகின்றனர். 3 முதல் 4 ஆண்டுகள் வரை நீடிக்கும் பயணம் அது. பயணத்தில் வழிகாட்டி அழைத்து செல்பவனே தேக்கன். தேக்கன் என்பது பெயர் அல்ல, காடு அறிந்த ஆசானை அழைக்கும் பட்டம். அவனை நம்பியே பிள்ளைகள் அனுப்பப்படுகின்றனர். சாமப்பூ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது. ஒவ்வொரு முறை அது பூக்கும் போதும் 8 வயதை கடந்த அனைத்து ஆண் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு காட்டுக்குள் நுழைவான் தேக்கன். பயிற்சி முடிந்து திரும்பிய பின் அடுத்த முறை சாமப்பூ பூக்கும் வரை தேக்கன் ஊரில் இருப்பான். மறுமுறை பூ பூத்த பின் மீண்டும் புறப்படுவான். பரம்பின் ஒவ்வொரு ஆணும் காடு பற்றிய எல்லா விதமான அறிவுகளையும் பெற்று காட்டின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் உடையவனாக மாறுவதுதான் காடு அறிதல். வெறும் கையுடன் காட்டுக்குள் நுழையும் சிறுவர்கள் பெரும் வனத்துக்குள் தன்னந்தனியாக முழு வாழ்வையும் வாழ கற்றுக்கொள்கின்றனர்.
இந்த பயிற்சி எண்ணற்ற ஆபத்துகளை உடையது. சிறுவர் சிலர் இதில் இறக்கின்றனர், சிலருக்கு கைகால்கள் சிதைகின்றன, சிலர் காட்டுக்குள் தொலைந்து விடுகின்றனர். அவர்களுள் பலர் வீடு திரும்புவதே இல்லை. ஆண்டுகள் பல கழிந்த பின்னர் சிலர் வீடு திரும்பியுள்ளனர். காடு அறிய அழைத்து செல்லப்படும் சிறுவர்கள் கடும் சவால்களை தொடர்ந்து எதிர்கொள்ள நேரும். இயற்கை ஒவ்வொரு கணமும் சவால்களை உருவாக்கியபடியே தான் இருக்கும். ஆனால் அவையெல்லாம் தேக்கனின் கணக்குக்குள் வராது. ஒவ்வொரு நாளும் தேக்கன் உருவாக்கும் சவால்கள் தனி ரகம். அவற்றை மாணவர்கள் எதிர்கொண்டு மீண்டேற வேண்டும். இப்படி முன்பொரு முறை தேக்கன் அழைத்து சென்ற குழுவில் என் முன்னோன் சூலிவேலும் இடம்பெற்றிருந்தான் என்றான் பாரி. அவன் சொல்லும் கதையை மிகவும் கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர். அது கார்காலம். மழை விடாது கொட்டி தீர்த்தது. தேக்கனும் மாணவர்களும் சிறு குகை ஒன்றில் ஒண்டியபடி இருந்தனர். நாள் முழுவதும் மழை நின்றபாடில்லை. மாணவர்களுக்கு கடும் பசி. ஆனால் தேக்கன் உணவுக்கான உத்தரவை கொடுக்கவில்லை. அவர் உத்தரவு கொடுத்த பின்தான் நெருப்பை மூட்டி கைவசம் இருக்கும் கிழங்குகளை சுட்டு சாப்பிட வேண்டும். மழையை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான் தேக்கன். பொறுத்து பார்த்த மாணவர்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து வாய்விட்டு கேட்டனர். சரி, சுட்டு சாப்பிடுங்கள் என்றான் தேக்கன். மாணவர்கள் மகிழ்ந்தனர். முந்தைய நாள் காலை உணவுக்கு பின் யாரையும் சிறு பழம் கூட சாப்பிட அனுமதிக்கவில்லை. இப்போது அனுமதி கொடுத்தவுடன் வேலைகளை வேகமாக தொடங்கினர். குகைக்குள் இருந்த இடுக்கில் 2 கட்டைகள் கிடந்தன. அவற்றை பயன்படுத்தி கிழங்குகளை சுட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார்கள். குகைக்கு வெளியே மழை கொட்டியது. கைவசம் இருக்கும் தீக்கல்லை வைத்து மாணவன் ஒருவன் தீ மூட்ட முனைந்த போது தேக்கன் குகையை விட்டு வெளியேறினான். மழையில் நனைந்தபடி தேக்கன் வெளியேறியதன் காரணத்தை அறியாமல் மாணவர்கள் விழித்தனர். அவர் நனைந்தபடி வெளியில் நின்று கொண்டிருக்கிறார். நாம் சாப்பிட போவது அவருக்கு பிடிக்கவில்லையா? அவரிடம் கேட்டுத்தானே நாம் அனல் மூட்ட முயல்கிறோம் என்று புலம்பியபடி இருந்தனர். பசி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சாப்பிட்ட பின் என்னவென்று கேட்டுக்கொள்வோம் என நினைத்த ஒருவன் அனல் மூட்ட முயன்றான். அப்போது சூலிவேல் அவனை தடுத்தான். மாணவர்களில் மிக திறமை வாய்ந்தவன் என தேக்கன் கருதுவது சூலிவேலைத்தான். அவரிடமே காரணம் கேட்போம் என்றான் சூலிவேல். சரி என்றார்கள் மாணவர்கள். நாங்கள் நெருப்பு மூட்டும் போது நீங்கள் ஏன் வெளியில் சென்றீர்கள் என சத்தமாக கேட்டான் சூலிவேல். உங்களை எப்போது சாப்பிட சொல்ல வேண்டும் என எனக்கு தெரியாதா என்றான். பசி தாங்காமல் தானே கேட்டோம் என்றனர் மாணவர்கள். அப்படி என்றால் சுட்டு சாப்பிடுங்கள் என்றான் தேக்கன். நீங்கள் ஏன் வெளியில் போய் மலையில் நிற்கிறீர்கள்? 2 ஆண்டுகள் முடிய போகின்றன. இன்னும் உங்களால் இதை கண்டறிய முடியவில்லையா? மாணவர்கள் எல்லோருக்கும் அப்போதுதான் இதில் ஏதோ சிக்கல் இருப்பது புரிந்தது. என்னவாக இருக்கும் என சிந்தித்தார்கள். ஒன்றும் பிடிபடவில்லை. சிறிது நேரத்திற்கு பின் சூலிவேல் தான் கண்டறிந்தான். நாங்கள் தீமூட்ட முயன்ற கட்டை தில்லை மரத்தினுடையது. தில்லை மர கட்டையின் புகை கண்ணில் பட்டால் பார்வையை இழக்க நேரிடும். அதனால்தான் தேக்கன் உடனடியாக வெளியேறி இருக்கிறார் என்றான் சூலிவேல். மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தேக்கனிடம் மன்னிப்பு கேட்டனர். பசி கண்ணை மறைக்கலாம், ஆனால் கண்ணை கெடுத்துவிடக் கூடாது என்றான் தேக்கன். பொறுத்து இருந்தனர். சிறிது நேரத்தில் மழை நின்றது. குகை விட்டு மாணவர்கள் வெளியே வந்தனர். பக்கத்து குகையிலோ பாறை இடுக்குகளிலோ காய்ந்த கட்டை இருக்கிறதா என தேட போனார்கள். ஆனால் தேக்கன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். இப்போதும் இதற்கான காரணம் தெரியாமல் விழித்தார்கள். குகைக்கு வெளியில் வைத்து தில்லை மரக்கட்டையை கொண்டே தீமூட்டுங்கள். புகை கண்ணில் படாமல் கிழங்குகளை சுட்டெடுங்கள். இதுவும் தேவைப்படும் ஒரு பயிற்சிதான் என்றார். இருந்த பசி எங்கு போனதென்றே தெரியவில்லை. யாரும் தீமூட்ட ஆயத்தமாகவில்லை. எல்லோரும் அப்படியே நின்று கொண்டிருந்தனர். சூலிவேலை அழைத்தார் தேக்கன். ஒருவேளை யார் கண்ணையாவது புகை தாக்கிவிட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய மாற்று என்ன என்பதை அவனிடம் சொன்னார். அதன் பிறகு மாணவர்கள் துணிந்து தீமூட்ட தொடங்கினர். நன்றாக முகம் விலக்கி அனல் கல்லை உரசி பற்ற வைத்தான் ஒருவன். தில்லை மர கட்டையில் தீ பிடித்தது. புகை தாக்கிவிடக் கூடாது என்று மிகுந்த எச்சரிக்கையோடு கிழங்கை சுட்டனர். குகை வாசலில் உட்கார்ந்தபடி மாணவர்கள் கிழங்கு சுடுவதை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன். புகை மேல் நோக்கி எழுந்தபடியே இருந்தது. சிலர் கிழங்கை கருக விட்டனர். சிலர் கிழங்கை நெருப்பின் அருகே கொண்டு போகவே பெரும்பாடுபட்டனர். அணைவதற்கும் அகல்வதற்குமான தொலைவை யாராலும் மதிப்பிட முடியவில்லை. புகையை கண்டு அஞ்சியவர்கள் கூடுதலாக விலகினர். மற்றவர்கள் விலக வேண்டிய அளவை எழும் புகை முடிவு செய்தது. அனைத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த தேக்கன் மனதில் இவர்கள் யாருடைய கண்ணிலாவது புகைப்பட்டு விட்டால் சூலிவேல் உடனடியாக சரி செய்ய வேண்டிய மாற்றை செய்கிறானா என்று பார்த்து விடலாம் என எண்ணிக்கொண்டிருந்தார். மாணவர்கள் காற்றின் சிறிய அசைவுக்கு கூட உடல் விலகி மிக கவனமாக கிழங்கை சுட்டுக் கொண்டிருந்த போது
எங்கிருந்தோ பெரும் காற்று வீசியது. சட்டென மாணவர்கள் கண்களை மூடி தரையோடு தரையாக படுத்து விட்டார்கள். அடித்த காற்று புகையை கொண்டு போய் குகையோடு சேர்த்து தேக்கன் மீது அப்பியது. கண்களை மூடிய கணத்தில் தேக்கன் உணர்ந்து விட்டான், புகை இமைகளுக்குள் சூழ்ந்து விட்டது என்று. சூழ்வேல் உடனடியாக என்னை தூக்கிச் செல் என்றான். தேக்கனை தோளில் தூக்கியபடி மலைச்சரிவில் இருக்கும் ஆற்றை நோக்கி இறங்கினான் சூழிவேல். மற்றவர்கள் பின்தொடர முடியாதபடி இருந்தது அவனது வேகம். மழை மீண்டும் பெய்ய தொடங்கியது. சரிந்து விழுந்து விடாமல் கவனமாக நடக்க வேண்டும் என்பது எல்லாம் சூழிவேலுக்கு புலப்படவில்லை. அவனது தோள்களின் பலமும் காலடியின் பிடிமானமும் அபாரமானவை. நெடிதுயர்ந்த தேக்கனை தூக்கி கொண்டு விரைந்து இறங்கினான் சூழிவேல். ஆற்றங்கரையை அடைந்ததும் தேக்கனை படுக்க வைத்துவிட்டு உள்ளே குதித்தான். தேக்கன் சொல்லி இருந்தபடி ஆற்றில் முங்கி அதன் ஆதி களியை அள்ளி வந்தான். தேக்கனை சுற்றி மாணவர்கள் உட்கார்ந்திருந்தனர். அள்ளி வந்ததை கொடுத்தான். அவரது இரு கண்களின் மேலும் அந்த களியை அப்பினர். அவர் இமைகளுக்குள் குளுமையை உணரத் தொடங்கினார். இன்னும் அள்ளி வருகிறேன் என்றான் சூழிவேல். இதுவே போதும், சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்று தேக்கன் சொல்லிய போது ஆற்றின் நடுவில் நீந்தி கொண்டிருந்த சூழிவேல் பொருத்தமான இடம் பார்த்து நீரில் மூழ்கினான். அடிமரம் ஒன்றை இழுத்து கொண்டு சடசடவென கீழ் இறங்கியது பெரும் வெள்ளம். மாணவர்கள் உடனடியாக தேக்கனை தூக்கி கொண்டு மேலேறினர். கன நேரத்துக்குள் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்தது. வெள்ளத்தின் வேகம் மலையேறுபவர்களின் கால்களை பிடித்து இழுத்து கொண்டிருந்தது. தேக்கனை தூக்கியபடி விரைந்து மேலேறி உயிர் தப்பினர். மேலே ஏறியதும் தேக்கன் கண்களை கசக்கியபடி திறந்தான். கொட்டும் மலையில் வெள்ளம் இரு பனை மரம் உயரத்துக்கு போய்கொண்டிருந்தது. கண்களுக்குள் எரிச்சல் இல்லை, ஆனால் துயரம் தாங்க முடியவில்லை. சூழிவேலை நினைத்து ஓ என கத்தி அழுதான் தேக்கன். வெள்ளம் புரட்டி எடுத்துக்கொண்டு சென்றது. நீந்தி கடப்பது இயலாத செயல். உயிரை தக்க வைத்தபடி வெள்ளத்தின் போக்கில் போவது என முடிவெடுத்தான் சூழிவேல். அடித்து இழுத்து புரட்டி கொண்டு போனது. கைகளில் சிக்கும் மரங்களை பற்றியும் அதிலிருந்து நழுவியும் இழுத்து செல்லும் நீருடன் சென்று கொண்டிருந்தான். குறுக்கிட்டு நீந்தி கரையை அடைய நீரின் வேகம் குறையும் தருவாய்க்காக காத்திருந்தான். ஆனால் அது நிகழும் போது அவன் அரை மயக்கத்தில் இருந்தான். இரவு பகல் கடந்த பின் நீர் அவனை பாறையின் இடுக்கு ஒன்றில் அடித்து செருகியது. ஆற்றங்கரையோரம் வந்த சிலர் பாறை இடுக்கில் சிக்கி கிடப்பவனை எட்டி பார்த்தனர். உயிர் இருக்கிறதா என்று அறிய முடியவில்லை. கூட்டத்தில் இருந்த பெரியவர் இடுக்குக்குள் நுழைந்து அவனை பார்த்தார். வலது கால் உள்ளே செருகி கிடந்தது. இடது கால் எலும்பு ஒடிந்து கிடந்தது. ஒரு கை திரும்பி கிடந்தது. மேலெல்லாம் பாறைகளில் அடிபட்டு செதில் செதிலாக பிளந்து கிடந்தது. இவனை வெளியில் தூக்கி உயிரை காப்பாற்றினாலும் இவன் வாழ தகுதியற்றவனாகத்தான் கிடப்பான் என்றார் அந்த பெரியவர். கூட்டத்தினர் பெரியவர் சொல் கேட்டு விலகினர். உள்ளிருந்த தூதுவைக்கு அவ்வாறு விட்டு செல்ல மனமில்லை. பெரியவரோடு வாதிட்டாள். ஆனால் அவனது நிலைமை படு மோசமாக இருந்ததாலும் பாறையின் இடுக்கை விட்டு வெளியில் எடுக்க முடியாதபடி அவன் உடல் செருகி கிடந்ததாலும் மற்றவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கூட்டம் நகரத் தொடங்கியது. இறுதியாக தூதுவை சொன்னாள், பாறை இடுக்கில் கிடப்பவனை வெளியில் எடுத்து போட்டுவிட்டாவது போவோம், திறன் இருந்தால் பிழைக்கட்டும் என்றார். சரி என்று ஒப்புக்கொண்டு பெரும் முயற்சி செய்து அவனை வெளியில் எடுத்து கரை மீது கிடத்தினர். நீர் நிறைய குடித்திருந்ததால் வயிறு ஊதி போய் இருந்தது. வெட்டுப்பட்ட எந்த பிளவின் வழியேயும் குருதி கசியவில்லை. வெளிரித்தான் கிடந்தது எல்லாம். இன்று இரவு தாங்க மாட்டான் என சொல்லிவிட்டு நடந்தார் பெரியவர். மற்றவர்களும் உடன் நடந்தனர். காற்று இரவெல்லாம் உடலை உலர்த்தி கொண்டே இருந்தது. அடர் வனத்தில் ரீங்கரிக்கும் சில்வண்டுகளின் ஓசை செவிக்குள் துளையிட்டு நுழைத்தது. கானகத்தில் பல்வேறு ஓசைகளும் நினைவின் ஆழத்தை தொட்டு திருப்பின. கண்ணுக்கு தெரியாத சிறு பூச்சி ஒன்று வெட்டுப்பட்ட பிளவின் நடுவில் உட்கார்ந்து ஊசி கொடுக்கால் கொத்தி வெளியில் எடுத்த போது அவனது உடல் வலியை நினைவு கொள்ள தொடங்கியது. பொழுது புலர்ந்தது. சூழிவேல் மெல்ல கண் விழித்தான். தனக்கு உயிர் இருக்கிறது என்பதை உணர்ந்தான். கை கால்களை அசைக்க முடியவில்லை. அங்கேயே கிடந்தான். தன்னை இழுத்து வெளியில் போட்டவர்கள் பேசிய பேச்சு அரைகுறையாக நினைவில் இருந்தது. தனக்கு என்னவெல்லாம் ஆகியிருக்கிறது என அந்த பெரியவர் சொன்னதை வைத்து தனது உடலை மதிப்பிட்டான். அது தேக்கனின் குரல் என அவனுக்கு தோன்றியது. அந்த நிலையில் தேக்கன் இதைத்தான் செய்திருப்பார். மற்றவற்றையெல்லாம் நீதான் சரி செய்ய வேண்டும், இதுதான் பயிற்சி என்பார். தேக்கனின் குரல் எப்போதும் சவால்களையே உருவாக்கும். எனவே சவால்களை உருவாக்கும் போதெல்லாம் தேக்கனின் நினைவு வருகிறது.
அதில் மாறுபட்டு ஒலித்தது ஒரு பெண்ணின் குரல். அந்த குரலில் இருந்த நம்பிக்கை இப்போது மனதுக்கு மிகவும் தேவையாக இருந்தது. தனக்காக வாதிட்ட அந்த குரலை மெய்ப்பிக்க வேண்டும் என தோன்றியது. கதிரவன் மேலே ஏறி வந்தான். படுத்து கிடந்த சூழிவேளால் உட்கார மட்டுமே முடிந்தது. 2 நாட்களாக எந்த உணவும் உண்ணாததால் கை கால்கள் உயிரற்று இருந்தது. எதையாவது சாப்பிட வேண்டும் என தோன்றியது. வலது கால் வலி மரத்து கிடந்தது. அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தான். அடர் காட்டின் நடுவே சீரிப்பாயும் ஆறு. ஆற்றின் போக்கை பார்த்து கொண்டே இருந்தான். சட்டென நினைவுக்கு வந்தது. இடுப்பில் கை வைத்தான். இறுகி கட்டப்பட்ட நார்கயிறு இருந்தது. நார் கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை அவிழ்த்தான். உள்ளே கொல்லிக்காட்டு விதை ஒன்று இருந்தது. பயிற்சியின் போது அகாலத்தில் அகப்பட்டு கொண்டால் பயன்படுத்த சொல்லி தேக்கன் கொடுத்த கொல்லிக்காட்டு விதை. விதையை விரல்களால் திருகி உடைத்தான். அதில் சிறு பகுதியை கையோரமாக மண்ணில் தூவிவிட்டு மீதியை முடிச்சிட்டான். படபடத்து வந்து இறங்கின 2 பறவைகள். அவை விதையின் வாசனையை நுகர்ந்தபடி அருகில் வந்தன. சூழிவேல் அவற்றை பிடிக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். சற்று நேரத்தில் பெரும் காடை ஒன்று இறங்கிய வேகத்தில் அந்த பறவைகள் 2ம் விலகி கொண்டன. கொல்லிக்காட்டு விதையை தனியொரு காடை கொத்தி தின்றது. அது தின்று முடிக்கும் போது சூழிவேல் கையை அருகில் கொண்டு போனான். கையோடு அது சாய்ந்து படுத்தது. இரவெல்லாம் மனம் பொறுக்காமல் தூக்கம் தொலைத்து கிடந்த தூதுவை காலையிலேயே தன் தோழியை அழைத்து கொண்டு சூழிவேலிடம் வந்து விட்டாள். அவள் வரும்போது அவன் எழுந்து உட்கார்ந்திருந்தான். மரணத்தை நோக்கி விட்டு சென்ற ஒருவன் அதற்கு எதிர் திசையில் எழுந்து அமர்ந்திருப்பதை போல இருந்தது. பெரும் வியப்போடு அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் எங்கிருந்தோ வந்த பறவை ஒன்று அவன் கைகளில் வந்து படுத்து கொண்டது. தான் கண்ணால் பார்ப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. என்ன நடக்கிறது என தோழிக்கும் புரியவில்லை. கையில் சிக்கிய பறவையை சுட்டு தின்ன ஆயத்தமானான். இறக்கைகளை வேக வேகமாக பிய்த்தெடுத்தான். அப்படியே கடித்து தின்ன போகிறானா என எண்ணினார்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த 2 பெண்களும். இவர் இறகுகளை உரித்து முடித்த சூழிவேல் நெருப்பு மூட்ட வழி என்னவென்று சுற்றும் முற்றும் பார்த்தான். கொட்டி தீர்த்த மழையும் விடாது புரண்டு சென்ற வெள்ளமும் எங்கும் நீரை ஊற வைத்திருந்தன. உலர்ந்தவை ஒன்றும் இல்லை. கரையின் சரிவில் எடுக்கும் தொலைவில் அனல் கற்கள் கிடந்தன. ஆனால் அவற்றை வைத்து எதை எரிப்பது என சிந்தித்தபடியே கண்களை எங்கும் சுழல விட்டான். அவனால் நம்ப முடியாத ஒன்று அவனது கண்களுக்கு முன்னால் இருந்தது. அவன் செருகி கிடந்த பாறையை ஒட்டி பால் கொரண்டி செடி ஒன்று தலைத்து இருந்தது. அதன் தூர் பகுதி நீரில் மூழ்கி இருந்தது. சூழிவேலுக்கு மகிழ்ச்சி உடலெங்கும் பரவியது. காய்ந்த சருகை விட அதிவேகமாக பற்றி எரியும் பச்சையான பால் கொரண்டி. அது வியப்புக்கு உரிய செடி. செடிகள் எல்லாம் வியக்கத்தக்கவைதான். நமக்குத்தான் அதை கண்டுணர தெரிய வேண்டும். கால்களை மெல்ல அசைத்தபடி கரையின் மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்தான். கரையை தாண்ட மேல் நோக்கி ஏறுவதாக இருந்தால் ஒருவேளை முடியாமல் போயிருக்கும். ஆற்றின் ஓரமாக கீழே இருந்ததால் எளிதாகி விட்டது. உடலை இழுத்தபடி கீழே வந்து சேர்ந்தான். ஏன் ஆற்றை நோக்கி சரிகிறான் என பதறிய தூதுவையும் தோழியும் சற்றே முன்னால் வந்து எட்டி பார்த்தனர். சூழிவேல் பால் கொரண்டியின் இலைகளை ஒட்டி அனல் கல்லை உரசினான். உடலில் எங்கெங்கோ இருந்து வலி மேலேறி வந்து கொண்டிருந்தது. 2 கற்களையும் அழுத்தி பிடித்து உரசும் வலிமையை இறகு உரிக்கப்பட்ட பறவையே கொடுத்து கொண்டிருந்தது. கல்லுக்குள் இருந்து தெரிக்கும் ஒற்றை தீப்பொறியை உருவாக்க மொத்த உடலும் விசையேற்ற வேண்டி இருந்தது. விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். உடல் முழுவதையும் தனது விசையோடு இணைத்தான். அருந்த நரம்புகள் எல்லாம் அவனது எண்ணங்களோடு இணைந்தன. தண்ணீர் இருக்கும் செடியில் போய் அனல் கற்களை ஏன் தட்டி கொண்டிருக்கிறான் என்பது இருவருக்கும் புரியவில்லை. குழம்பி போய் மிகவும் முன்னகர்ந்து வந்து பார்த்தனர். சட்டென தெரித்த தீப்பொறி பால் கொரண்டியில் பட்டவுடன் பற்றி மேலே எழுந்தது. எண்ணெயில் ஊறி திரிகி நிற்கும் திரியை போல ஒவ்வொரு இலையும் நெருப்பை மேல் நோக்கி ஊதின. சடசடத்து நாலாபுரமும் பற்றியது நெருப்பு. நன்றாக இறங்கி வந்து நீருக்குள் கால் நுழைத்து பறவையை பால் கொரண்டியின் நடுத்தண்டில் செருகினான் சூழிவேல். செடியின் அடிவாரத்தில் சூழ்ந்திருந்த நீரில் நெருப்பின் ஒளி கங்கு போல் தகதகத்தது. தீயின் நிழலுக்குள் கால் நுழைத்தபடி பறவையின் உடலை பின்னும் முன்னுமாக திருப்பிக் கொண்டிருந்தான் சூழிவேல். அவனது கால்களில் இருந்து நீரின் வழியாக நெருப்பு எறிவதை பார்த்து தூதுவைக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. ஆனால் அவளுக்கு முன்னரே கண் செருகினாள் தோழி. ஊர் மாடத்தில் வந்து தூதுவை சொன்னபோது யாரும் நம்பவில்லை. அவன் உயிரோடு மீள்வான் என்பதே நம்ப முடியாத செய்தி. நீ என்னென்னவோ சொல்கிறாய் என மறுத்தான் கிழவன். தூதுவையும் தோழியும் சொல்வதை பார்த்தால் பேயோ அணங்கோ வனத்தாதனாகவோ தான் இருக்க வேண்டும் என முடிவெடுத்து பூசாரியையும் கையோடு அழைத்து கொண்டு புறப்பட்டனர்.
நண்பகலுக்கு பின் அவர்கள் சூலிவேல் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தனர். அவன் கரையேற முடியாமல் அப்படியே நீரில் கால் நனைந்தபடியே உட்கார்ந்திருந்தான். ஆனால் கொளுத்த பறவையை தின்றதால் முகம் தெளிச்சியாக இருந்தது. பெரும் கூட்டம் ஒன்று வந்து நிற்பதை உணர்ந்து பின்னால் திரும்பி பார்த்தான். வந்திருந்தது பெரும் கூட்டம் அல்ல, சிறு கூட்டம்தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் 3 மனிதர்களுக்கு இணை விரிந்த மார்பும் திரண்ட சதையுமாக வந்து நின்றனர். அவர்கள் திரண்ட மனிதர்களை விலக்கி முன்வந்த பெரியவர் கேட்டார், எங்களின் கண்முன் உனது மாய வித்தைகளை காட்டு என்று. எனக்கு எந்த மாய வித்தையும் தெரியாது என்றான் சூலிவேல். இல்லை, நீ செய்த வித்தைகளை நாங்கள் கண்கொண்டு பார்த்தோம் என்றது தூதுவையின் குரல். ஒரு கணம் கண்ணை மூடினான் சூலிவேல். நேற்று எனக்கு நம்பிக்கை தந்த அந்த குரல், இந்த குரலை மெய்ப்பிக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். நினைத்தபடியே கண் திறந்தான். தூதுவை வந்து எதிரில் நின்றாள். பார்த்த பின் பேச்சு எதுவும் வரவில்லை. வந்தவர்கள் கேட்டார்கள், கால்கள் நீட்டி நீரின் வழியாக பச்சை இலையை சுட்டு எரித்தாயாமே, உண்மையா என்று. சூலிவேல் மறுமொழி சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் மீண்டும் கேட்டார்கள். பெரும் உடல்வாகு கொண்ட அந்த மனிதர்களை வியந்து பார்ப்பதை போலவே சின்னஞ்சிறு கண் கொண்ட தூதுவையையும் தன்னை மறந்து பார்த்து கொண்டே இருந்தான் சூலிவேல். அவர்கள் மீண்டும் கேட்டபோது அனல் கல்லை கொடுக்க கை நீட்டினான். சிறுவன் ஒருவன் போய் அதை வாங்கினான். கரையின் இடப்புற உச்சியில் தனித்து நின்று கொண்டிருந்தது பால் கொரண்டி ஒன்று. அதை போய் தீ மூட்டு என்றான். அந்த சிறுவனும் அவ்வாறே போய் தீ மூட்ட அடுத்த கணம் பற்றி எரிந்தது பால் கொரண்டி. அந்த செடியின் ஆற்றலை விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தான். பசும் செடி பற்றி எரியும் என்பதை அவர்கள் நம்பாமல் தான் பார்த்தார்கள். தூதுவையை பார்க்கும் வரை முள்ளுக்குள் நெருப்பின்றி எரியும் தீயை பற்றி யாராவது சொல்லி இருந்தால் சூலிவேலும் கூடத்தான் நம்பி இருக்க மாட்டான். பறவை எப்படி தானாக வந்து அமர்ந்தது என கேட்டார்கள். இடுப்பில் இருந்த விதையின் சிறு பகுதியை கொடுத்து கரையில் போட சொன்னான். பறவைகள் வந்து தின்றன. தின்று முடித்து பறக்க தொடங்கையில் சிறகை ஈரடி அடித்து மண்ணில் சரிந்தன. பறவை மயங்குமா என கேட்டன. தன் மயக்கம் மீளாமல் இருந்த அவனுக்கு தன்னையே எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என தோன்றியது. அவளை பார்த்தபடியே வேண்டாம் என நிறுத்தி கொண்டான். அது என்ன காய், எங்கு விளைகிறது என கேட்டனர். வெளியே சொல்லக்கூடாது என்பது எங்கள் குலநாகினியின் வாக்கு என்றான். பெரும் வியப்புக்கு உரிய ஒருவனாக அவன் இருந்ததை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். பாறைகளின் இடுக்கில் செருகி கிடந்த என்னை எப்படி வெளியில் எடுத்தீர்கள் என்று கேட்டான். இந்த பாறையை நகர்த்தி எடுத்தோம் என்றார் பெரியவர். ஒரு கணம் திரும்பி அந்த பாறையை பார்த்தான். 2 ஆள் உயரம் கொண்ட 2 பாறைகள் ஒன்றுடன் ஒன்று உரசியபடி நின்று கொண்டிருந்தது. இவ்வளவு பெரும் பாறையை நகர்த்தினீர்களா? எப்படி முடிந்தது? யார் நீங்கள் என்றான். வந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திரையர்கள் என்று. பரம்பின் குரல் தொடர்ந்து ஒலிக்கும். அடுத்த பகுதியில உங்களை மறுபடியும் பார்க்கிறேன். பாய்.